கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொழிலதிபர்கள், விவசாயிகள் மற்றும் தென்னை நார் உற்பத்தியாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சியில் உள்ள தனியார் ஓட்டலில் விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதே போல மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் நேற்று கோவையில் பல்வேறு பகுதிகளான அதாவது தொண்டாமுத்தூர், புளியமுத்தூர், மாதம்பட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளில் இந்த சுற்றுப்பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று பொள்ளாச்சியில் உள்ள தனியார் அரங்கில் இந்த விவசாயிகள் மற்றும் தொழிலதிபர்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த தொழிலதிபர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள், அதனை எப்படி எதிர்கொள்வது, அதே போல விவசாயிகளின் விளைபொருட்கள் விலை எப்படி உள்ளது என கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து கோவையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளையும் பொள்ளாச்சியில் உள்ள அந்த விவசாயிகள் மற்றும் தொழிலதிபர்களும் அங்கு கலந்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர் ஆனமலை பகுதியில் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சியில் மாலை ஒரு சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் அவர் உரை நிகழ்த்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து உடுமலைப்பேட்டையிலும் அவர் சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் பலரும் பொள்ளாச்சி மற்றும் ஆனமலை, உடுமலைப்பேட்டை பகுதிகளில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் வருகை புரிந்தது குறிப்பிடத்தக்கது. திராவிட ஆட்சியிலே மற்ற இதை நிறுத்தியது போல கைத்தறி நெசவாளர்களுடைய அனைத்து சலுகைகளையும் நிறுத்தி கைத்தறி நெசவாளர்களை பழிவாங்குகின்ற ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.